தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல காலியாக இருக்க 6 மாநிலங்களவை எம்பிக்களோட பதவி காலம் ஏப்ரல் மாசத்தோட முடிய போகுது. இதற்கான தேர்தல் எப்ப வைப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில மார்ச் 16ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. இதுல திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்கும். இதுல மறுபடியும் யார் யாருக்கு வாய்ப்பளிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட 10 மாநிலங்களை சேர்ந்த 37 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடக்க உள்ளதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதற்கான வேட்புமனு தாக்கல் பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்க இருக்கு. தேர்தல் எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கு. திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வா, ஜி.கே. வாசன், தம்பிதுரை இவங்களோட பதவி காலம் ஏப்ரல் மாசத்தோட நிறைவடையுது. சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில இன்னும் 2 மாசத்துல நெருங்கிட்டு வர நிலையில எல்லா கட்சிகளுமே அதற்கான பணிகளை தான் முன்னெடுத்துட்டு வராங்க. ஒரு பக்கம் கூட்டணி யார் யார் அழைக்கலாம், யார் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், இன்னொரு பக்கம் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதிகளாக என்னென்ன கொடுக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க. இதுவும் இல்லாம பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை எப்படி அரசியல் படுத்தி மக்களை நம்ம எப்படி வாக்கு சேகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் 2 அரசியல் கட்சிகள் இல்லாம நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாமே இதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் மாநிலங்களவை தேர்தல் 16ஆம் தேதி நடைபெறும், நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது அதிமுக, திமுக 2 கட்சிகளுக்குமே பெரிய ஒரு சவாலை கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுல இப்பவே கூட்டணி பங்கு, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற அந்த விஷயம் பெரிய லெவல்ல வெடிச்சு திமுக சைட்ல இருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. கூட்டணியில இருந்தா இருங்க, கூட்டணி கொடுக்குறோம், சீட்டு கொடுக்குறோம், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எல்லாம் கேட்க கூடாது, அப்படி இருந்தா இருங்க, இல்ல கூட்டணி வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொன்னார்னா, இந்த தடவை ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கூட்டணி பத்தி எல்லாம் பொது வெளியில யாரு பேசினாலும் அவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல சொல்லிட்டாங்க. இதுவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த பேச்சுகள் அமைஞ்சிச்சு. திமுகவும் காங்கிரசும் இடையேயான இந்த பேச்சுகள் இனிமே கூட்டணி தான் பேசுவோம், ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்கு எல்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இறுதிக்கு வந்த நிலையில இந்த அறிவிப்பு ஒரு பயங்கர ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு திமுக பக்கம். ஏன் அப்படின்னா திமுகவுக்கு 4 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்களும் இதுல கிடைக்கும். இதனால சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியை பேசும் கட்சி அவங்களோட தரப்புல சில பேரு இந்த மாநிலங்களவை எம்பி பதவிய கேட்பாங்க. ஏற்கனவே மதிமுக சார்பில் வைகோவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கணும் அப்படின்னு குரல் எழுந்துட்டு வருது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சீட்டு குறைவா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எங்களுக்கும் மாநிலங்களவை ஒரு பதவி வேணும், மாநிலங்களவை சீட்டு வேணும், ஒண்ணு கொடுங்க அப்படின்னு விசிகாவும் கேட்பாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இதனிடையில திமுக தரப்புல பல்வேறு வழக்குகளை நடத்திட்டு வரும். என்ஆர் இளங்கோ அவருக்கு மறுபடியும் மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கப்படுறது உறுதியாகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல மாநிலங்களவையில சீனியரான திருச்சி சிவாவுக்கும் இந்த சீட்டு ஒதுக்கப்படும், மறுபடியும் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம், அதுவும் உறுதியாயிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாச்சு. இதனால திமுக சார்பில் இருந்து 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 சீட்டு தான் பாக்கி இருக்கு. அதை யாருக்கு கொடுக்க போறா?
மதிமுக சார்பில் வைகோ கொடுப்பாங்களா இல்ல விசிகா கேட்குமா? அப்படி இல்லைன்னா தேமுதிக நம்ம உள்ள கூப்பிட்டோம்னா தேமுதிகவுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கணும். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுக்காக தான் கூட்டணியே இன்னும் அறிவிக்காம இருக்காங்க. எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இதுக்காக தான் அறிவிக்காம இருக்காங்க. அப்படி இல்லைன்னா பாமக உள்ள வருது, ராமதாஸ் தலைமையில பாமக உள்ள வருதுன்னா அவங்களுக்கும் இந்த சீட்டு கண்டிப்பா கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் கனிமொழி சோமு இவங்களுக்கு பதிலா புதிய ஒரு ஆளை நம்ம கொண்டு வரலாம், புதுசா இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புல பேசப்பட்டு வருது. கனிமொழி சோமுக்கு பதிலா வேறொரு பெண் முகத்தை திமுக மாநிலங்களவைக்கு அனுப்பலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி திமுக சைடு ஓரளவுக்கு கன்ஃபார்மா போயிட்டு வராங்க. ஒரு பெண் எம்பி, இன்னொன்னு திருச்சி சிவா, இன்னொன்னு என்ஆர் இளங்கோ, இன்னும் ஒரு சீட் அது யாருக்குன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல அவங்க முடிவு எடுத்துருவாங்க. ஆனா இருக்கிறதுல 2 சீட்டு தான், 2 சீட்டு தான் இருக்கு. அதுவும் அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்கு. இதை யாருக்கு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை மேற்கொண்டுட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக பொறுத்தவரை ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அவருக்கு தான் கொடுத்தாகணும், அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த சீட்டு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு உறுதி ஆயிடுச்சு. 2வது ஒரு சீட்டு தான் இருக்கு. அதை யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதி அப்படின்னு சொன்னா அது பிரேமலதா விஜயகாந்துக்கு தான் கொடுப்பாங்களா இல்ல வேற யாருக்காவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னொன்னு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட், ஏன்னா அவர் சட்டமன்ற தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும். ஆனா அது பிஜேபி சார்பில் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொன்னதா ஒரு தகவல் வெளியாகுது. கூட்டணி கட்சிக்கு ராஜ்யசபா இந்த ராஜ்யசபா பதவியோ ராஜ்யசபா சீட்டை கூட்டணி கட்சிகளை கொடுத்துட்டு அப்ப சொந்த கட்சி அதிமுகவுக்கு தரலாம்னா அதிமுக நிர்வாகிகளும் அதிமுகல ராஜ்யசபா எம்பியா இருந்தா எல்லாருக்குமே கோவம் வருமா வராதா? இதுலயே ஒரு சலசலப்பு ஏற்படும். கூட்டணில இருந்து நிறைய பேர் வெளியே போவாங்க, அதிமுக வெளில போவாங்க. இப்படி நிறைய அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இப்போ ஒரு சீட்டு அன்புமணி அவர்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னா இன்னொரு ஒரு சீட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அவங்க கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க கூட்டணி வராங்க அப்படின்னா நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்போ கூட்டணி கட்சிகளுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ சொந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்காம இருந்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான பேசப்படுவாரு, எடப்பாடி பழனிசாமி மேல என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கேள்விகளா கேட்டுட்டு வராங்க. என்னடா இது, சட்டமன்ற தேர்தல் வரும், அதுக்கான பணிகளை சீட்டுக்கிட்டு ஒதுக்கி இதுக்கு எப்படியாவது இவங்க உஷார் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படியாவது ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா இவங்க என்னடான்னா திடீர்னு மாநிலங்களவை தேர்தல் மார்ச் 16 நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்களே, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் இன்னொரு பக்கம் திமுகவும் ஒரு குழப்பத்திலையும் ஒரு அழுத்தத்திலையும் தான் இருக்கு. யார் யார் என்னென்ன கேட்க போறா, ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா யார் கூட்டணிட்டு வெளில போக போற. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு, அந்த பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறதுக்கே எங்க கொஞ்சம் நேரம் தேவைப்படுச்சு. இப்பதான் எல்லாம் அமைதியா இருக்கிற நிலையில திடீர்னு ஒரு பூகம்பம் அடிக்கிற மாதிரி இந்த தேர்தல் அறிவிப்பு இருந்துச்சு. நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழப்பத்துல இருக்காங்க. இதுல மிகுந்த ஒரு குழப்பத்துல இருக்கக்கூடியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ராஜ்யசபாவுல 2 இடங்களும் அதிமுகவுக்கு இல்ல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அதிருப்தியையும் கட்சிக்குள்ள ஏற்படுத்தும். இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பாமக தேமுதிக இவங்க 2 பேருமே ராஜ்யசபா சீட்டை தான் தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு, யார் யாருக்கு இந்த ராஜ்யசபா சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.